42K பரவாயில்ல, நம்மளும் வைரல் ஆகிறோம். ஓகே ஃபைன். ஆன் பண்ணல பண்ணிட்டேன். இதுதான் இன்ட்ரோ. என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு? as I am suffering from vaccine. ஓகே. ஹலோ வணக்கம். ஹலோ எவ்ரிவன். சரி, முதல்ல வந்து கிச்சா சுட்டு பத்தி கேட்டீங்க. நான் கேட்கறேன். கேளு. டொவினோ தோமஸ் படம் நடிச்ச படம் சொல்லுங்க. மின்னல் வீரன். மின்னல் முரளி. ஆமா, மின்னல் முரளியா? மின்னல் முரளி தானே? ஆமா, மின்னல் முரளி. சரி, இன்னொன்று படம் சொல்லுங்க. அது வந்து எல்லாத்தையும் தெரியும். 2018. ஐயோ, இன்னொன்னு சொல்லுவா. காட்டுதாங்க. மாரி 2. மாரி 2 இல்ல, மலையாள படம் தான் சொல்லணும். தமிழ் படம் ஏன் சொல்றான்? ஐயோ, எனக்கே அவ்வளவுதான் தெரியும். ஓ, இது சொல்லு, வெயிட் பண்றேன். மின்னல் முரளி அது. ஆனா சின்ன சின்ன கேரக்டர் அங்கங்க எனக்கு தெரியும் ப்ரோ. ஓகே ஓகே. எனக்கும் அவ்வளோ தெரியாது. ஆனா எனக்கு பிடிக்கும். டொவினோ தோமஸ் பிடிக்கும். ஆனா மின்னல் முரளில இருந்து தான் எனக்கு பிடிக்கும். எனக்கும் 2018 எப்படி தெரியும்னா, என் ஃப்ரெண்ட் அதில் விஎஃப்எக்ஸில் ஒர்க் பண்ணாங்க. ஓ, இங்கே ஒரு மூவி விஎஃப்எக்ஸ் டீம்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு போகிறப்போ அங்கே என் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க தான் அந்த 2018 ஒர்க் பண்ணாங்க. ஓ, ஸோ அவங்கள வச்சு தான் இப்போ மலேசியன் மூவி இங்கே பொம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வி ஒர்க் ஹியர்ல. பொம்பா. பொம்பா பொம்பானா நெருப்பு அமைக்கிறாங்க அந்த பொம்பாவா? ஓ, ஸோ அதோட விஎஃப்எக்ஸ் எல்லாம் இந்தியா அந்த டீம் வச்சு தான் செஞ்சோம். ஓ சரி, இது தமிழ் படமா மலையாள படமா? ஐ திங்க் ஸோ. இட்ஸ் அந்த மலையாளம் மூவி. லெட்ஸ் சி, ப்ளே பண்ணி பார்த்தா தான் தெரியும். நம்ம மலையாள படமா ரிவ்யூ பண்ற மச்சி. ரிவ்யூ சம்மதம். எல்லா படத்தை அடுத்த அரபு படம் வேற எல்லா மொழியும் நாங்கள் போடுவோம். மலைய மூவிலாம் பண்ணுவோம் நாங்கள். ஐடென்டிட்டி ஃப்ரெஷ்ஷாலாம் இருக்காப்பா. ஆமா, கண்ணு தெரியாதா? கோகுலம் கொப்பா மலையாள படம். അതെ, മോളെ കണ്ടാങ്ങളുടെ ഹെയർ സ്റ്റൈൽ സംഭവത്തിന്റെ ഏറ്റവും വലിയ മാത്രം കണ്ടുള്ള ടീമാണ്. നോ സർ, അവൾക്കെല്ലാം നല്ല വ്യക്തമായ வினய் எப்பயும் வில்லனா தான் இருக்காரு, போலீஸா இருக்காரு. ഈ ഹരൻ പ്രൊഫഷണൽ സ്കെച്ച് ആർട്ടിസ്റ്റ് ആണ് സർ. ഇതൊരു ബ്ലൈൻഡ് പ്രോസസ് അല്ല. സ്കെച്ചിങ്ങിൽ കോണ്ടെക്സ്റ്റ് ഈസ് വെരി ഇമ്പോർട്ടൻറ്റ്. I know this is hard, but I really need some details. സാർ ഈ പറഞ്ഞ പോലെ കേസിന്റെ സ്പെസിഫിക്സും സമയവും ഒന്നും അറിയാതെ ആഴ്ചകൾക്ക് മുമ്പ് കണ്ടൊരു ഫേസ് റീക്രിയേറ്റ് ചെയ്യാന്ന് പറയുന്നത് ബുദ്ധിമുട്ടാണ്. ആ കണ്ണും ഐബ്രോസും ഒന്നുകൂടെ ഡിസ്ക്രൈബ് ചെയ്യാം. റോഡ് പണിയിലൊക്കെ ഉപയോഗിക്കുന്ന ഒരു മെറ്റൽ കഷ്ണം നിങ്ങൾ കാണിച്ചിട്ട് അല്പസമയത്തിന് ശേഷം ഒരു മെറ്റൽ കൂമ്പാരത്തിൽ നിന്ന് തന്നെ പിക്ക് ഔട്ട് ചെയ്യാൻ പറഞ്ഞാൽ നമുക്ക് ആർക്കും കഴിയില്ല. ലോകത്തിലെ ഏത് രണ്ട് മനുഷ്യരുടെയും മുഖങ്ങൾ തമ്മിലുള്ള ചെറിയ വേരിയേഷൻസ് പോലും നമുക്ക് ഇൻസ്റ്റന്റ്ലി ഐഡന്റിഫൈ ചെയ്യാൻ കഴിയും. சாமன் சப்பு எடிட்டர். வாவ், யார் இருந்தா பண்ணு ஞாபகம் வரல. மன்னதன் சாஜின் பட்லர் மந்திராபதி. He's blackmailing me. അവളുടെ മെമ്മറിയിൽ ആ ഫേസ് ഉണ്ടെങ്കിൽ നമുക്കത് തപ്പിയെടുക്കാം. നമുക്കൊരുമിച്ച് അങ്ങോട്ടൊന്ന് പോയി നോക്കാം. അവൾ ആ കില്ലറിനെ നേരിട്ട് കണ്ട ആ ക്രൈം സീനിലേക്ക്. ஆனா மலையாள படமும் வர வர ஹை பட்ஜெட் ஆயிடுச்சு. பயங்கரமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மலையாள படம் தான் ரொம்ப லோ பட்ஜெட்டா இருக்கும். நான் கதை நல்லா இருக்கும், ஆனா லோ பட்ஜெட்டா இருக்கும். இப்ப பாத்தீங்களா, ஃபைட்டு காடி இது அது போய்தான் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. பாரோஸ் 3Dன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, பாத்திருக்கியா? என்ன படம்? ஏன் அந்த படத்தை நம்ம ரிவ்யூ பண்ணல? தெரியல. அந்த ட்ரெய்லர் கூட வந்துச்சு. இப்ப மலையாள படம் இப்ப நீங்க தட்டி தான் பாக்குறேன். நீங்க அதை தட்டி டைரக்ஷன் ஆக்டரும் அவர் தான் 3Dல சொந்தமா டைரக்ட் பண்ணிருக்காரோ? எனக்கு இதுவும் தெரியும் நினைக்கிறேன். மொட்டையா இது பாரோஸ், அதுவும் பெரிய பட்ஜெட் தான். 2018
பெரிய பட்ஜெட் தான். இல்ல நான் சொல்றது கொஞ்சம் முன்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அது உண்மை இல்லை. நீ என்ன எதை மீன் பண்ணேன்னு தெரியும். Just சும்மா ஜஸ்ட் புல்லிங் யுவர் லெக்ஸ். கதை நல்லா இருக்கும், என்ன கொஞ்சம் லோ பட்ஜெட்டா இருக்கும். வினோத் தாமஸ், த்ரிஷாலாம் இருக்காங்க. இப்ப பாத்தியா த்ரிஷா செகண்ட் இன்னிங்ஸ்னு சொல்றதா, கம்பேக்னு சொல்றதா, இல்ல அவங்க எப்பயுமே இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில தான் இருந்தாங்களா, எனக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு பார்த்தா பொன்னியின் செல்வன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன படம் ரீசெண்டா வந்துச்சு, கோட்னு சொல்லிடுறாங்க. கோட்ல ஒரு பாட்டு தான். இல்லப்பா அப்பயும் வந்தாங்க தானே. ஆமா, இப்போ ரீசெண்டா ஏகப்பட்ட படம். இந்த தக் லைஃப் முதற்கொண்டு அவங்க தான், தக் லைஃப் அவங்க தான், விடாமுயற்சி அவங்க தான். இப்ப திரும்பி பார்த்தா இப்ப திரும்பும் இடமெல்லாம் த்ரிஷாங்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லா படத்துலயுமே வராங்க. த்ரிஷா கண்டினியூ திஸ், இன்னும் நிறைய படம் நடிங்க. பீமால நான் அவங்களை எப்படி பார்த்தேனோ இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கேன். பீமா வந்து 15 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 15 வருஷத்துக்கு நான் எப்படி இருந்து நல்லா தெரியும். கடவுளே, நான் அப்படிதான் 5 வருஷம் எப்படி இருந்தேன், இப்போ வரைக்கும் அப்படியே 15 வருஷத்துல நான் வெறும் 55 கிலோல இருந்தேன். இப்ப நான் 100 கிலோல இருக்கேன். என் வாழ்க்கையில நடந்த மாற்றங்கள்ல நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா இட்ஸ் சோ டிராஸ்டிக்ஸ். இப்ப அவங்க போட்டோ, அந்த போட்டோ இந்த போட்டோ எடுத்து வச்சாலும் ஒரே மாதிரி இருக்கு.